ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெரெயின் ட்ராக்கர். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம சீசன் 2 சீரிஸோட லாஸ்ட் எபிசோட, அதாவது 5th எபிசோட பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து இந்த வீடியோ சீசனை பற்றி ரிவ்யூ வீடியோ தான் வரும், பாருங்க. இன்னைக்கு ஆரோவில் டே 3, அதாவது நம்ம ஆரோவில் வந்து 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு நம்ம 2 வீக் நம்ம திருப்பி கொடுத்துட்டு 1 டே பஸ் டூர் இருக்க போகிறோம். அது போக நம்ம டிசம்பர் 11 வந்து சீசன் 3 ஜேர்னி பண்ண போகிறோம், அதாவது ஹிமாச்சல் பிரதேஷ் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணுங்க, வாங்க வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஆரோவில் வந்து டே 3 2 நாள் ஸ்டே வந்து இங்கே நல்லாவே போச்சு. இன்றைக்கி வந்து பைக்கு கொடுத்துட்டு நம்ம சிட்டி டூர் எடுக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபோனில் ஒரு ஸ்டோரேஜ் இல்லை, கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த பஸ்ஸில் தான் நீங்கள் நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கேங் கூட தான் சாகர், அபிஷேக். காலையில் 8 மணி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நீங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா காலையில் ஒரு 7:30 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டு சேருங்க, அப்போ தான் உங்களுக்கு வர முடியும். இந்த பஸ்ஸில் பெர் ஹெட் வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. அமௌண்ட் அதே மாதிரி நினைக்காதீங்க, கொடுத்த காசு மேலே ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா போ பாருங்கள், உங்களுக்கு எப்படியும் கரெக்டாக டைம் ஒரு 8:10 வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு டே 2 நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வந்த பிளேஸ் அந்த சர்ச்சு. இது வந்து 200 வருஷம் பழமையானது, போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்டது. இந்த சர்ச்சில் 200 வருஷத்துக்கு பழமையான போர்ச்சுகீசியர்களுடைய ஆர்கிடெக்சர் இங்கே பார்க்க முடியும். ரொம்ப பிரமிக்கவிதமாக இருக்குது. தூண்கள் எல்லாமே வீடியோவில் பெருசாக இருந்தாலும் நேரில் பார்க்க ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ கைஸ், நாங்கள் வந்து ஒன் டே ட்ரிப்பில் வந்து செகண்ட் பிளேஸ் மணக்குள விநாயகர் டெம்பிள் வந்திருக்கோம். அது பக்கத்தில் வந்து அரவிந்த் சாஸ்திரமாக இருக்குது. நாங்கள் உள்ளே போய்ட்டுருக்கோம். இவர் சால்வி பிரதர் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. அடுத்து இப்போ அரவிந்த் ஆசிரம் போய்ட்டுருக்கோம். இதோட ஹிஸ்ட்ரி நான் உங்களோட வாய்ஸ் வர கொடுக்குறேன். கைஸ், இதுதான் அரவிந்த் ஆசிரமம். இது வந்து வீடு எடுக்க கூடாதுன்னு போட்டிருக்காங்க, நான் வீடு எடுக்க மாட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம 4வது பார்க்க வந்த இடம் தான் இந்த மியூசியம். இங்கே முதுமக்கள் தாலி, அது அந்த காலத்தில் வந்து பயன்படுத்திய அந்த போர் கருவிகள் அண்ட் அவங்க யூஸ் பண்ண கண்ணாடிகள், மேசைகள், பாத்திரங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. நான் வீடியோ எடுக்க முடியல, நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். இங்கே வெளியே மட்டும் தான் இங்கே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. 200 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள முறை இது திருவைக்காரை. அண்ட் இப்போ ரொம்ப தூரம் பயணம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கும். அதாவது ஹெரிட்டேஜ் வில்லேஜ். இங்கே நிறைய கைவினைப் பொருட்கள் நம்ம பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா திங்ஸுமே மக்கள் அவங்களோட கைகளால் செஞ்சு இங்கே கொண்டு சேல் பண்ணுறாங்க. ஒன்று கூட ஃபேக்டரியில் செஞ்சது. இங்கே போட்டிங் இருக்குது, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நம்ம கடைசி போகிற இடத்துல வந்து போட்டிங் கொஞ்சம் சீப்பாருன்னு சொன்னாங்க. இங்கே வந்து போட்டிங் வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 500. அது பெயிண்டிங் ஆகுது. நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாமே கைகளால் வரைஞ்சது. அவங்க ஃபோட்டோஸ் மாதிரி வரேன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் எவ்வளோ ஆகும்? பூவில் இருக்குதா? ஸ்மெல்லு சீமாக தான் இருக்குமா? இந்த இடத்துல தான் இருக்கீங்களா? நீங்கள் காய வச்சு பயன்படுத்தி. சரி சரி. கேஸ் இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே தேங்காய் தும்பல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ், இதை நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ காட்டு வசூல் இருக்கிற இடத்துல வந்துட்டோமோ நினச்சேன். புறவை பார்த்தா தான் இது ஹேண்ட் கிராஃப்ட். அங்கே அண்ட் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, இந்த கடையில் ஃபுல்லாக தென்னமரத்துலேருந்து வர ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் எல்லா திங்ஸுமே பண்ணியிருக்காங்க. நம்மலாம் இந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி கீழே போடுவோம். இவங்க வந்து ஒரு சின்ன சின்ன திங்ஸ் வச்சு கூட ஒர்த்தாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி பொன்னியின் செல்வன் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க தெரியுமா, அந்த இடத்த நம்ம போக போகிறோம். வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். இப்போ நானும் பிரதரும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏற்கனவே நீங்கள் வந்து 3 பேர் உள்ளே போயிட்டாங்க. இப்போ காட்டுற இடம் வந்து நீங்கள் பொன்னியின் செல்வன் பார்ட் 2ல பார்த்துருக்கீங்க. ஏதாவது ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த தூணில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா?
இந்த ஸ்பாட் பொன்னியின் செல்வன் படத்துல எந்த பாட்டில் வரும்னு சொல்லிட்டு கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஒன் டே பஸ் டூர்ல மார்னிங் செஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம கிளம்பி ஏடன் பீச் தான் போக போறோம். இந்த ஏடன் பீச்ல பாக்குறது நிறையவே இருக்குது. பாண்டிச்சேரி வந்தாலே ராக் பீச் போவோம். அது போக இந்த பீச் ஏடன் பீச் கண்டிப்பா வந்துருங்க. ஏன்னா இங்க ஃபன் பண்றது நிறையவே இருக்குது. குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், இங்க டாய் ட்ரெயின் இருக்கு. அடுத்து இங்க வந்து பாண்டிச்சேரியில மீன் ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும். அந்த மீனை பிடிச்சி இங்க ஃப்ரெஷ்ஷா சமைச்சு தருவாங்க. அதெல்லாமே பார்க்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஏடன் பீச் வந்தீங்கன்னா ஒரு கொடை கொண்டு வாங்க. வெயில் உங்களை வாட்டி எடுத்துரும். அடுத்து நம்ம கிளம்பி ஆரோவில் தான் போனோம். அதாவது மாற்றி இருந்த டூம் பார்க்குறதுக்கு நம்ம போன வேண்டியில் பார்த்தாச்சு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒன் டே ட்ரிப்பில் கடைசியாக வந்த பிளேஸ் தான் இந்த போட்டிங் ஏரியா. இங்கே ½ அன் ஹவருக்கு வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 100 ரூபா வந்து நம்ம பஸ் ப்ரைஸில் இன்க்ளூட் ஆகுது, நம்ம தான் தனியாக கொடுக்கணும். அது போக என்னோட ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் இல்லை. வந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் அங்கே தான் வீடியோ எடுத்திருந்தேன். இந்தியாவிலேருந்து பல ஊர்லேருந்து வந்திருந்தாலும் சாகர் பிரதர் வந்து பெங்களூர்ல வந்து வந்திருக்காரு. அபிஷேக் பிரதர் வந்து ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காரு. இப்படி நாங்கள் ஒருத்தர் வந்து பீகார்லேருந்து கூட வந்திருக்காரு. அண்ட் இப்போ எல்லாருமே நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இந்த ட்ரிப் என்ஜாய் பண்ணோம். உங்களால் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். வீடியோ லேட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. என்னோட கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அது கவனிக்கல. மீண்டும் சந்திப்போம். எல்லா பிளேஸும் சுற்றி பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டாங்க. திருப்பி நம்ம வந்து கிளம்பி ஊருக்கே போயாச்சு. இனி சீசன் 3 வீடியோஸ் வந்து 3 to 5 டேஸில் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். வாங்க நம்ம ஜேர்னி கன்டினியூ பண்ணலாம்.